Hey guys, welcome back to my channel The Girl. So இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நைக்காவில் வந்து பிங்க் சம்மர் சேல் போச்சு. ஸோ அந்த சேல்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு சரி ஓகே வீடியோக்காக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்காக மீன்ஸ் நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இதை காமிச்சோன்னா வீடியோவில் அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால வாங்கினேன். அண்ட் ஆல்சோ சேலில் வந்து நிறைய 50% ஆஃபர் வரைக்கும் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறேன், ஏன்னா சென்னைக்கு போயிருந்தேன் இல்லையா, சென்னையிலேயே நான் வாங்கிட்டேன். அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து வீடியோ ஷூட் பண்ணி போடுறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, சாரி ஃபார் த டிலே. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா என்கிட்ட டப்பாலாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் சென்னையிலேருந்து இங்கே டப்பாவோடு வர முடியாது, அது ரொம்ப ஹெவி லக்கேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு டப்பாவெல்லாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் இந்த சூட் கேஸில் வச்சு கொண்டு வந்துட்டேன். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்குன்னு பயந்துடாதீங்க, சூட் கேஸ் ஃபுல்லாலாம் இல்லை, சூட் கேஸில் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை அப்படியே வச்சுருக்கேன். சூட்கேஸில் அன்பேக் பண்ணும் போது நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன், ஏன்னா வேறு எதையாவது இடத்துல வச்சோன்னா அது ரொம்ப மெஸ் ஆகிடும். ஸோ அதனால சரி அப்படியே இருக்கட்டும், வீடியோவில் காமிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு இந்த அவ்வளோ பெரிய சூட்கேஸு. இதெல்லாம் நான் ஆல்ரெடி வச்சுருந்தது, இதெல்லாம் சைடில் வச்சிடலாம். ஸோ நான் இப்போ வாங்கினது மட்டும் காமிக்கிறேன், கையில் வரதை கட்டக்கடான்னு எடுத்து காமிச்சிடுறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் சூப்பர் க்ளோ 10% கிளைகாலிக் ரினியூ சீரம். ஸோ இந்த சீரம் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு நைட் சீரம். ஸோ ரொம்ப நாளாக வந்து நைட் சீரம் வாங்கணும், ஏன்னா நைட் சீரம் என்கிட்ட வந்து எதுவுமே பெருசாக இல்லை. ஒரு க்ரீன் டீ சீரம் ஒன்று இருக்குது எம்கேஃபேன்லேருந்து, அதை தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது காலியாக போகுது, அதனால இது ஒரு ட்ரை பண்ண. அண்ட் டாட் அண்ட் கீ ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன். ஸோ இதை எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணியும் காமிச்சிடுறேன். ஸோ பேக்கேஜ் எப்போவுமே டாட் அண்ட் கீழே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது சீரம். நானும் ஓப்பனே பண்ணல எதையுமே. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால தனியாக வச்சுருக்கேன். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பெருசாக, இந்த இடம் பெருசாக இருக்குது, கீழே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எக்ஸைட்டட். ஸோ இனிலேருந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்காரா என்கிட்ட இல்லவே இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்கிட்ட அவ்வளோ மேக்கப்லாம் இருக்காது. ஸோ நான் மேக்கப் போடுற பர்சனும் கிடையாது அவ்வளோவா, லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடுவேன். இப்போ கொஞ்சம் மேக்கப்பில் முன்னாடி கொஞ்சம் மேக்கப் வாங்கியிருந்தேன், பட் பெருசாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. பேசிக்காக ஒரு ஃபவுண்டேஷன், கன்சீலர் கூட யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ தான் ரீசெண்டாக ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு கன்சீலர் வாங்கினேன். ஸோ இது மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும். மஸ்காரா வந்து ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃப் வச்சுருந்தேன், பட் என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் போட்டோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த முடியே அப்படியே கையோடு வந்துடுது, ஐலாஷே. ஸோ அதனால அந்த வாட்டர் ப்ரூஃப் இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டர் ப்ரூஃப் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான், தெரியாமல் இதை வந்து வாங்கிட்டேன். பட் இது வந்து ரொம்ப கம்மி, 86 ருபீஸோ என்னமோ. மெபிலின் லாக்மேலாம் வாங்கணும் அப்படின்னா 200 300 சொல்கிறாங்க. சரி இந்த மஸ்காரா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபோர்டபுளாக வந்து 86 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது நார்மல் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, இல்லை எம்ஆர்பி 90 தான் போட்டிருக்கு. நான் ஆஃபரில் நைக்கா ஆஃபரில் 86 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன், பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது. ப்ளம்லேருந்து இந்த பாடி லவ்விங் பாடி மிஸ்ட் வாங்கியிருந்தேன். இது இன்னும் ஓப்பன் கூட பண்ணல, பார்த்தீங்களா, சீல் கூட ஓப்பன் பண்ணல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டுருக்கேன், ஏன்னா நான் நேற்று தான் சென்னை வந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பர்ஃப்யூம் ஏதாவது அடிக்கிறோன்னா அடிச்சுட்டு உடனே வந்து பார்க்கக்கூடாது, குப்புன்னு ஏறும். எனக்கு அது கோல்டு வந்துடும், குப்புன்னு ஏறிடுச்சு. நல்லா இருக்க மாதிரியும் இருக்குது, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது. பட் லாங் ரனில் யூஸ் பண்ணாதான் தெரியும். நிறைய பேர் இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இது வாங்கினேன். அண்ட் என்கிட்ட பெருசாக பர்ஃப்யூமும் கிடையாது. முன்னாடி எம்பாக்லேருந்து ஒரு பர்ஃப்யூம் வச்சுருந்தேன், அந்த பர்ஃப்யூமும் காலி ஆகிடுச்சு. அப்புறம் மாமாத்துலேருந்து குட்டி குட்டியாக சாம்பிள் பேக்ஸ் வாங்கியிருந்தேன், ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதுவும் காலியாக போகுது. ஸோ அதனால் இதை வாங்கினேன். இது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்கன்னு வாங்கினேன். பட் ஸ்மெல் வந்து ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு வந்து பெருசாக இந்த ஸ்மெல்லுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்டு வந்து இந்த ஸ்மெல் பிடிக்கும், இந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு எனக்கு வந்து சொல்ல தெரியாது. ஸோ அதனால் வந்து
இது நல்லா இருக்கா எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லவே எனக்கு ஒரு 2 நாள் ஆகும், அந்த மாதிரியான பர்ஃப்யூம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 1% ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன் ஆக்வாஜெல். நீங்கள் வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க டர்மாகோலேருந்து. அதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன் ஜெல் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாம், ஜஸ்ட் இன் கேஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேக்கப் போட பிடிக்காது, பட் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தெரியணும் அண்ட் சன்ஸ்க்ரீனும் போடணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா மல்டிபர்பஸ் சன்ஸ்க்ரீன் இது. இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங் கொடுத்தாலே கடுப்பாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் அந்த பேக்கே கிழிஞ்சிரும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதே டைப்பில் தான் இருக்குது, பட் சன்ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். தெரியுதா உங்களுக்கு? கலர் வந்து லைட்டாக இந்த பிபி க்ரீம் கலரில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஒயிட் கலர் கிடையாது, பிபி க்ரீம் கலர். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லுன்னு போடுறாங்க, இதில் ஜெல் டைப்லாம் எதுவுமே இல்லை. ஃபேஸ் பண்ணிட்டேனே, ஒரு மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ ஒருவேளை இது டிண்டட் சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுனால மேட் ஃபினிஷ் கொடுக்குதா என்னன்னு தெரியல. இதில் வந்து ஜிங்க் ஆக்சைடு இருக்குது, அப்புறம் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது, ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. இதை டே டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஃபார் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. PA4+ இருக்குது, SPF 60 இருக்குது. ஸோ இது நான் எப்படி இருக்குன்னு ஏதாவது ஒரு vlogல வந்து நான் வெளியே போகும்போது ரெடி ஆகும்போது உங்களுக்கு காமிச்சேன்னா இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பட் இப்போது வந்து லைட்டாக ஃபேஸில் போடலாம். அதுங்களா ஒயிட் கலரில் எல்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ டென்ட் கொடுக்குற மாதிரி தெரியலையே. ஒருவேளை நம்ம ஃபேஸ்க்கு அப்படி இருக்கும் தெரியல. யாராவது இதை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நானும் வந்து வரப்போகிற விளாக்ஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் அடுத்தது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி ஆக்னே வந்துருச்சு. எனக்கு பாடி ஆக்னேலாம் வரவே வராது. ஸோ அதனால் வந்து இது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாட் அண்ட் கீலேருந்து சீக்கா காமிங் பேக் அண்ட் பாடி ஸ்கின் கிளாரிஃபையிங் ஸ்ப்ரே. கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல. ஸோ இது ஆக்சுவலாக இதில் டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பாடி மிஸ்ட் தான். சப்போஸ் இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து பாடி ஆக்னே இருக்குது, அதனாலேயே வந்து லோ நெக் ட்ரெஸ்லாம் போட முடியல பேக்கில். ஸோ அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர், நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். எதர் அமேசான் லிங்க் அப்படி இல்லைனா நைக்கா லிங்க் ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் எது வேணுமோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேக்கப்லாம் பெருசாக வந்து நான் போடுறது கிடையாது. ஸோ மேக்கப்புக்காக நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து நான் இந்த ஷேட் தான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஷேட் காலி ஆகிடுச்சு, இல்லை நான் போடாமல் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, நான் யூஸே பண்ண மாட்டேன் சொன்ன மாதிரி. எனக்கு வந்து ஸ்கின் கேர் தான் பிடிக்கும், மேக்கப் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் மேக்கப்லாம் பெருசாக போட மாட்டேன். வெளியே போனால் கூட சன்ஸ்க்ரீன் போட்டாலே எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து வாங்கியிருந்தேன், அது எக்ஸ்பயர் ஆனதுனால. இதுக்காக முன்னாடி வந்து இன்னொன்று வாங்கியிருந்தேன், பெரிய அந்த மெபிலின் பாக்ஸ் இருக்கும்ல டியூப் மாதிரி, அது வாங்கியிருந்தேன். அது ஆக்சுவலாக தப்பான ஷேட் வாங்கிட்டதுனால எனக்கு செட்டே ஆகலை, ரொம்ப வெள்ளடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படிலாம் அந்த பிடிக்காது. ஸோ அதனால் என் ஷேடே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேட் வாங்கியிருந்தேன். பட் இது எனக்கு என்னமோ என் ஷேட் மாதிரி இல்லை. பட் இதான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், சரி ஓகே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கியிருக்கேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா மெபிலினில் இது ஒரு நியூ ரேஞ்ச், ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்த ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். இது வந்து மெபிலின் நியூயார்க்கில் ஃபிட்மியோட ஃப்ரெஷ் டிண்ட் அந்த ரேஞ்ச் இது. ஸோ லைக் இது ஒரு பிபி க்ரீம் மாதிரி, ஜஸ்ட்டு கையிலேயே டேப் பண்ண, பெருசாக மேக்கப்லாம் போடாதவங்க இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது நான் ஒரே ஒரு வாட்டி சும்மா சென்னையில் இருக்கும்போது வந்த உடனே போட்டு பார்த்தேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி இருந்துச்சு. நிறைய எடுத்துட்டேன், யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ போயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, ஓரளவுக்கு மேட் ஃபினிஷாக இருக்குது. ரொம்ப கவரேஜ்லாம் கொடுக்காது. ரொம்ப லைட்டாக நீங்கள் மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கணும், அட் த சேம் டைம் போடாத மாதிரியும் இருக்கணும்னா இது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. குயிக்காக இந்த மாதிரி வீடியோக்கெலாம் ரெடி ஆகணும் அப்படின்னா இதை போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சி வாங்கினேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் வாங்கியிருந்தேன். இது ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரஷ்ஷு. ஸ்விஸ் பியூட்டியில் வந்து எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், அதே நேரத்தில் நல்லாவும் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஐப்ரோ ஃபில்லர் இப்போ ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன், அதில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப அப்பாத மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளோட கேப்ஸையும் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி 2-3 ப்ராடக்ட்ஸ், கன்சீலர் பேலட் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது வாங்கியிருந்தேன் நான். ஸோ வை நாட் இதை ட்ரை பண்ணலாமே. ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்னு என்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் ஒன்று வச்சுருக்கேன், பட் அது மினிசோலேருந்து வாங்கினது. பெருசாக எனக்கு ஏதோ இது கரெக்டாக பிளெண்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சு. இது என்ன பிரிக்கவே முடியல. பேக்கேஜ் ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ், ஒரு ஃப்ளாட் ப்ரஷ். இதில் தான் வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணணும் ஆக்சுவலி. பட் என்கிட்ட இருக்கிறது ஃப்ளாட்டாக இருக்காது, கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பல்ஜியாக இருக்கும். பட் இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் இது ரொம்ப ஹை அண்ட் ப்ரஷஸ்லாம் வாங்கினதில்லை, பட் நான் வாங்கின ப்ரைஸ்க்கு இது எனக்கு ஓகேன்னு தோணுது. பிளெண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மேக்கப்பில் வாங்கினேன். இன்னொன்று வாங்கியிருந்தேன், என்ன அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர். ஆக்சுவலாக கன்சீலர் பெருசாக நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா கன்சீலர் வந்து இந்த நம்மளோட டார்க்னஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு. பட் எனக்கு என்னமோ அது போட்ட உடனே ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருந்தேன் மெபிலின்லேருந்து, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் கன்சீலர் போடுறதையும் நிறுத்திட்டேன், வாங்குறதையும் நிறுத்திட்டேன். மேக்கப் பண்ணணும் நான் நிறைய வாங்கினேன். ஸோ அதனால் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்தே கன்சீலர் வாங்கியிருக்கேன். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 04. இதுவும் என் ஷேடான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது. பார்த்தீங்களா, எனக்கு கன்சீலர் போட்டாலே ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பட் இது பரவாயில்லன்னு நினைக்கிறேன், பிளெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் ஆல் மை மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இப்போ தான் அவங்க கண்ணு முன்னாடி எல்லாமே ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் இங்கே ட்ரை பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் மை திங்ஸ் ஐ பாட் ஃபார் மேக்கப் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லா வீடியோலையும் என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் வாஷ்னால் நான் வந்து இதை தான் சொல்லுவேன். ரொம்ப மைல்டாக ஜென்டலாக இருக்கும். நீங்கள் வந்து இல்லை கைண்ட் டு ஸ்கின் போட்டிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு நம்பலை, பேக்கேஜ் தான் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன். பேக்கேஜ் பார்க்க ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். ஸோ கைண்ட் டு ஸ்கின்னாக இருக்குமா இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினச்சேன். பட் உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ். ஆக்சுவலி இது ஒரு 5 பேக் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் என்னை கேட்டாலும் எல்லாருக்கும் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 2-3 பேர் இதை வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதில் ஒன்று எடுக்கிறேன். ஸோ நான் பாடி லோஷன் வந்து பெங்களூர் வந்ததுக்கப்புறம் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ ஏன்னா எனக்கு கொஞ்சம் டேன் ஆன மாதிரி இருக்குது கை கால்லாம். அதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு சீரம் மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாமான்னு யோசித்தேன். பட் வேஸ்லின்லேயே வந்து இந்த மாதிரி சீரம் ஸ்ப்ரே வந்திருக்கு, பாடி ஸ்ப்ரே. இது வந்து நம்ம லோஷன் அப்ளை பண்ணுற மாதிரி தான், பட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பிரைட் காமிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லோஷன், இதில் விட்டமின் சி அண்ட் சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இது மாதிரி பம்ப் இதில் வரும். பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடாக இருக்கும், தேய்ச்சதே தெரியாது. ஆனால் சுத்தமாக தெரியல, குவிக்காக அப்சர்வ் ஆகிடும். இதுலேயே போட்டிருந்துச்சு குவிக் அப்சர்வ் லைட் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது, ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்குது. ஸோ இது கூட வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் பாடி சீரம் லோஷன் வாங்கியிருந்தேன். இது இன்னும் நான் ட்ரையே பண்ணலை, இப்போ தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். முன்னாடி வரவே இல்லை சரிங்களா. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு தான் தெரியல. பாடி சன்ஸ்க்ரீன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, வேஸ்லின் நல்ல பிராண்ட். ஆல்ரெடி நான் நிறைய பாடி லோஷன் வந்து வேஸ்லினில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் நீம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, நான் ஸ்டிக்கி அண்ட் மேட்
நான் ஸ்டிக்கி தான், மேட், ஆமாம் மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. SPF 30. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ரொடெக்டன்ட் சீரம் ஒன்று வாங்கியிருந்தேன், ஹாட் ஷாட் பி பிளண்ட்லேருந்து. நான் வந்து பெருசாக ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ண மாட்டேன், ஹீட் ஸ்டைலிங்லாம். பட் கொஞ்சம் வீடியோஸில் ப்ளசண்ட்டாக இருக்கணும் ஏன், பட் ரொம்ப பயமாக இருக்குது. ஆல்ரெடி இப்போ தான் நம்ம ஹேரை வளர்த்துக்கிட்டு வரோம். அதனால சரி ஓகே, சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே இருக்கணும்னு சொல்லிட்டு, இது ரொம்ப நல்ல பிராண்டுன்னு சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இதை வாங்கியிருந்தேன். பி பிளண்ட்லேருந்து வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஹேர் மிஸ்ட். ஸோ இது மிஸ்ட் டைப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா அடித்து பார்ப்போம். ஸ்ப்ரே பாட்டிலில் தான் இருக்குது. ஓகே, ஒரு லைட்டாக ஒரு இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஸ்பாலாம் போனால் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் வருது. நான் வந்து அண்டர் ஆர்ம்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக கெமிஸ்ட் அட் பிளேவோட இந்த அண்டர் ஆர்ம் ரோலான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆர்டர் கண்ட்ரோல் அண்ட் கொஞ்சம் டார்க்னஸை ரிமூவ் பண்ணும். ரொம்ப கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ரிமூவ் பண்ணும். ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மேலே வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ள. ஸோ இது வந்து என்னோடய 2வது பேக். அண்ட் ஸ்மெல் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஸ்வெட் ஆவீங்க, நல்ல ஸ்மெல் வரும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து 200 என்னமோ வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்மாகோலேருந்து ஒரு சோப் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் சோப் யூஸ் பண்ணுறதே நிறுத்திட்டேன். பட் ஸ்டில் இது ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து கோஜிக் ஆசிட் இருக்குது அண்ட் குளுட்டத்தான் இருக்குது. டெய்லி சென்டட் சோப் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபார் ஸ்கின் லைட்டனிங் அண்ட் பிரைட்டனிங். அதாவது நீங்கள் ரொம்ப டேன் ஆகிருப்பீங்க அப்படின்னா இந்த சோப் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல. ஏன்னா நிறைய சோப்ஸ் வந்து ஸ்கின் லைட்னிங்க்கெல்லாம் யூஸ் ஆகிறதே கிடையாது. சோப் இஸ் ஜஸ்ட் டு கிளென்ஸ். ஸோ அதனால் ஓகே இதை ட்ரை பண்ணலாம், பிகாஸ் இது வந்து பெரிய பிராண்ட், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 2 சோப் வரும். ஸோ 2 சோப் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நானும் 2 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன், ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Monisha signing off. Bye bye.